கட்டமன் 100 வருஷமா இதே பிரச்சனை இருக்கு. இப்ப ஏத்தலான்னு சொல்லிட்டாங்க. திமுக ஓட்டு தீர்ப்பு பண்ணதுக்கு அப்புறம் ஏற்றித்தான் ஆகணும். அதை மீறினா அந்த அரசு எதுக்கு தேவையே இல்லை. அதுக்கப்புறம் அந்த அரசு தேவையே இல்லைம்மா. மக்களோட சேவை செய்யாததுக்கப்புறம் அது எதுக்கு முக்கியம்? கண்டிப்பாக ஏற்றணும். தீர்ப்பு கொடுத்து கோர்ட்டில் கொடுத்தா ஜட்ஜிக்கு கேவலப்படுத்துற மாதிரி தானே. இப்ப நீதிபதி மேலேயே கேஸ் போட்டிருக்காங்க. தப்பு, மகா தப்பு. இது ரொம்ப அனுபவமான தப்பு. திமுக அரசு தேவையே இல்லை. அடுத்த வாட்டி வரவே மாட்டார் அவர் கண்டிப்பாக. ஒரு ஜட்ஜியும் அவமதிச்சதுக்கப்புறம் அந்த கட்சி எதுக்கு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? மக்கள் கண்டிப்பாக போராட்டம் பண்ணி தான் தீருவாங்க. ஒரு ஜட்ஜே இவங்க அவமானப்படுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஆட்சி, இப்படிப்பட்ட கட்சி எங்களுக்கு தேவையே இல்லை. இது திமுகவின் ஆணவ பேச்சு. கண்டிப்பா இவங்கெல்லாம் அடுத்த முறை ஆட்சிக்கு வரவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க. எவ்வளவு சாந்தமா இந்த திமுகவை போட்டு பொழந்திருக்காங்க பாத்தீங்களா? யூபிஸ்களா, இந்த பாட்டி மேல ஏதாச்சும் கேசு போடுற போறீங்க. அப்புறம் இவங்களை பிடிக்கிறதுக்கு தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டை வேற நடத்துவாங்க. அதுக்கான நேரத்தை வேற இவங்க வீணடிப்பாங்க. இந்த திராவிட மாடல் அரசு அவங்க வீணடிப்பாங்க. சோ தயவு செய்து இந்த பாட்டி மேல கேஸ்ல போட்டுறாதீங்க. அதிகம் பாட்டிகளுக்கு திமுகவை கண்டா ஆக மாட்டேங்குதுதான் புரிய மாட்டேங்குதுங்க. தொடர்ந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய பாட்டிகள் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் ரொம்ப ரொம்ப மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அசிங்கமா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து பொதுமக்களின் உணர்வுகளை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. அந்த மக்கள் ஏன் இது மாதிரி பேசுறாங்க, எதுக்கு இது மாதிரிலாம் ரியாக்ட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிறதே கிடையாது. யாராச்சும் திமுகவை விமர்சனம் பண்ணாங்கன்னா உடனே அவங்க மேல வழக்க போட்டு கைது பண்ணிடுறாங்க. அதுவும் பாட்டிகள் இது மாதிரி ஏதாச்சும் பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பாட்டியை பிடிக்கிறதுக்கு தனிப்படை வேற அமைக்கிறாங்க. பாட்டிகளுக்கு திமுகவை கண்டா ஆகலையா, இல்ல திமுகவுக்கு பாட்டிகளை கண்டா ஆகலையா தெரியல. உண்மையாலே தெரியல. இப்ப நீங்க பார்த்த இந்த பாட்டியாச்சும் ரொம்ப சாந்தமா அமைதியா பேசினாங்க. இன்னும் ஒரு சில பாட்டிகள் அவங்கெல்லாம் அசிங்கமா நாக்கு புடுங்குற மாதிரி எல்லாம் கேட்டு வச்சிருக்காங்க. அவன் ஒன்னா நம்பர் கடவுள் அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க போறான் பாரு. அவன் அந்த காலத்துல இருந்து நல்லவனே கிடையாது. அவன்லாம் தெய்வத்தை பத்தி பேசுறானே, அதெல்லாம் அவன் அந்த முருகன் தண்டனை கொடுப்பான். அவன் பண்ற ஐயக்கத்தனமெல்லாம் யாருக்காவது தெரியுமா ஸ்டாலின்? தேவையா? இதெல்லாம் உங்களுக்கு தேவையா? ஏங்க தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணி அந்த பாட்டிகளின் வயிற்றுச்சலா வாங்கி கட்டிக்கிறீங்க? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோவை போடுறேன். அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வாங்க. ஹரே துர்கா அம்மா மாட்டுக்கு பூஜை பண்றதெல்லாம் நான் நிறைய முறை பார்த்திருக்கேன். ஆனா முதல் முறையாக ஒட்டகத்துக்கு பூஜை பண்றத இப்பதாங்க நான் பாக்குறேன். அங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருப்பரங்குன்ற விவகாரத்துல மக்களுக்கு தேவை வளர்ச்சி அரசியலா இல்ல டேஷ் அரசியலா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. திமுக தலைவர்கள் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக பேசுறோம்னு சொல்லி தொடர்ந்து இந்து மதத்தை இழிவா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இங்க நம்ம துர்காம்மா என்னடானா ஒட்டகத்துக்கு பூஜை பண்றாங்க. இப்ப நீங்க பார்த்த அந்த வீடியோவை தயவு செய்து பத்திரமா வச்சுக்கோங்க. நானும் பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா இந்த சோசியல் மீடியால இருக்கக்கூடிய தற்கொலை ஊபிஸ்கள் எப்ப பார்த்தாலும் இந்து மதத்தை உரண்ட இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்து மத சடங்குகளை ரொம்ப ரொம்ப கொச்சையா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல இந்த வீடியோவை போட்டு அவனுங்களை அந்த தற்கொலை ஊபிஸ்களை கதற விடணும். இவ்வளவு நாளா துர்காமா மாட்டுக்கெல்லாம் பூஜை பண்ணாங்க இல்லையா, அந்த போட்டோஸ் வீடியோஸ் அதை தான் போட்டுட்டு இருந்தேன். இதுக்கப்புறமா இப்ப ஒட்டகத்துக்கு பூஜை பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த வீடியோவும் சேர்த்து போட்டு அந்த ஊபிஸ்களை கதற விட போறேன். டேய் ஊபிஸ்களா, உண்மையாலே நீங்க ரொம்ப பாவண்டா. எல்லா சைடுல இருந்துமே தர்ம அடி வாங்கிட்டு இருக்கீங்கடா. ஆனாலும் குப்புற விழுந்தாலும் மீசல மண் ஓட்டல அப்படின்ற மாதிரி எவ்வளவு ஆவாசா பேசுறீங்க. உங்கள மாதிரி சோசியல் மீடியால அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஹிந்து விரோத தற்கொலை ஊபிஸ்களுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எங்க துர்காமாவே போதும்டா. எங்க துர்காமாவே போதும். இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். உண்மையாகவே இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இது மாதிரியான வீடியோஸ்களை பார்த்தா இஸ்லாமியருடைய மனசு புண்படுமா புண்படாதா? ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் 6 வரும் பொழுது கடையெடுப்பு நடத்துவாங்க, தெருமுனைகள்ல பிரச்சாரங்கள் மேற்கொள்வாங்க, பாசிச ஆட்சி ஒழிகன்னு சொல்லுவாங்க. டிசம்பர் 6 இஸ்லாமியர்களின் கருப்பு தினம்னு சொல்லுவாங்க. மறுபடியும் நாங்க பப்ரி மசூதியை கட்டுவோம், கண்டிப்பா கட்டியே தீர்வோம்லாம் சொல்லுவாங்க. இஸ்லாமிய பெருமக்கள் இது மாதிரிலாம் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும்
டிசம்பர் 6 வந்தாலே இஸ்லாமிய மக்கள் எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்காங்களோ அங்க காவலர்களை குவிச்சு வச்சிருவாங்க. மோப்பம் பிடிக்கிற நாயை கொண்டு வருவாங்க, வெடிகுண்டு சோதனைகள் நடத்துவாங்க, உச்சக்கட்ட பாதுகாப்பு அப்படின்ற மாதிரி ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணுவாங்க. இத நான் நேத்திக்கு தான் நியூஸ் தமிழ் 24x7 அந்த செய்தியெல்லாம் பார்த்தேன். இதெல்லாம் ஏதோ இப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள் ஏதோ வடக்குல நடக்கிறதா நீங்க நினைச்சுக்க போறீங்க. இதெல்லாம் வடக்குல நடக்கலாங்க, நம்ம சென்னையில தான் நடந்திருக்கு. இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா இஸ்லாமிய பெருமக்கள் என்னன்னு நினைப்பாங்க? நம்மள மட்டும் ஏன் இவங்க ஒதுக்கி வைக்கிறாங்க, நம்மள மட்டும் ஏன் இவங்க டிஃப்ரெண்டா பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தானே அந்த மக்கள் நினைப்பாங்க. ஏங்க இது மாதிரிலாம் அவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? ஏன் இது மாதிரிலாம் பண்றீங்க? இது மாதிரிலாம் நடக்கும் பொழுது அந்த மக்களை பார்க்கும் பொழுது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? மனசுக்கு எவ்வளவு பாரமா இருக்கு தெரியுமா? சங்கிகள் என்னடானா இந்த டிசம்பர் 6 கொண்டாடுறாங்க. அவமான சின்னத்தை தகர்த்தெறிந்த தினம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி போஸ்ட்கள்லாம் போட்டு ஃபயர்லாம் விட்டு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ்லாம் வச்சு அவங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க அது மாதிரிலாம் பண்ணும்பொழுது பாக்குறதுக்கு ஷாக்கிங்காலாம் இல்ல. ஆனா சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கும், அவங்களுக்கு பாடிகார்ட் முனீஸ்வரனாக நிற்கும் திமுக இது மாதிரிலாம் பண்ணலாமா? இது மாதிரிலாம் நீங்க பண்ணீங்கன்னா அவங்க அதை பார்த்து கஷ்டப்பட மாட்டாங்களா? தப்புங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது மாதிரிலாம் பண்ணாதீங்க, அவங்களுடைய மனசை காயப்படுத்தாதீங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல நீங்க அவங்களுக்கு ஆதரவாக பேசினாலும், ஆதரவான நிலைப்பாடுகள் எடுத்தாலும், இது மாதிரியான விஷயங்கள் நீங்க செய்யறீங்க இல்லையா? இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த மக்களுக்கு உங்க மேல வெறுப்பு தானே வரும். திமுகனா வெறுப்பு தானே வரும். ஏன்னா போங்க, என்னத்தையோ பண்ணி தொலைங்க. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. ரைட், இப்ப இந்த ஸ்கிரீன்ஷாட்டை பாருங்க. இடிக்க உத்தரவு, போராட்டத்தால் பரபரப்பு. சென்னை குரோம்பேட்டை அசிதாபுரம் ராஜேந்திர பிரசாத் சாலையில் அனுமதி இல்லாமல் கட்டப்பட்ட கிறிஸ்தவ சபையை இடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் குவிந்த மாநகராட்சி அதிகாரிகள். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிறிஸ்தவர்கள், வியாபாரிகள், பொதுமக்கள் நுழைவு வாயிலில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு. எப்படி திருப்பரங்குன்ற விவகாரத்துல இந்து மக்கள் போராட்டம் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இங்கேயும் ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அந்த 2 இன்சிடென்ட்லயும் பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா இவங்க பண்ணக்கூடிய போராட்டத்துக்கு இந்த ஊடக பொறிக்கைகள் கொடுக்கக்கூடிய அட்டென்ஷனே வேற மாதிரி இருக்கும். இந்துக்கள்னா இளிச்சவாயன்கள், என்ன வேணாலும் பேசலாம், எவ்வளவு மோசமா வேணாலும் அவங்களை விமர்சனம் பண்ணலாம், முருக பக்தர்களை கலவரக்காரர்கள்னு கூட சொல்லலாம். நீங்க என்ன சொன்னாலும் இந்த இந்து மக்களுக்கு சூடு சொரணையே வராதுன்னு உங்களுக்கு தெரியும். அதனாலதான் தொடர்ந்து இது மாதிரி பேசிட்டே இருக்கீங்க. ஆனா இந்த இடத்துல இவங்கள பார்த்து நீங்க அது மாதிரிலாம் பேசுவீங்களா? அங்க போட்ட மாதிரியான செய்திகளை இப்ப இங்க உங்களால போட முடியுமா? இப்போ இந்த விவகாரத்துல திமுக அரசு என்ன செய்ய போகுது? திருப்பரங்குன்றம் விவகாரத்துல இந்து மதத்தை எவ்வளவு இழிவா இந்த திமுக காரங்களா பேசினாங்க, எவ்வளவு மோசமாலாம் பேசினாங்க. அதே மாதிரியான பேச்சுக்கள், அதே மாதிரியான போஸ்டுகள் இப்போ இந்த விவகாரத்துல வருமா? நம்மளால எதிர்பார்க்க முடியுமா? பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதய தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். என்டிஏ ஆட்சியின் கீழே ஆந்திர பிரதேசம் அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு வருது. தேவையில்லாத செய்திகளை, சினிமா கிசுக்களை, மொழி பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனைன்னு மட்டும் செய்திகள் போடுற நம்முடைய தமிழக RSB ஊடக புரிகிகள் ஆந்திரா பார்க்கக்கூடிய வளர்ச்சி குறித்தான செய்திகளை போடவே மாட்டானுங்க, வாயை திறக்கவே மாட்டானுங்க. இன்னைக்கு இந்த செக்மெண்ட்ல என்டிஏவால ஆந்திர பிரதேசம் எவ்வளவு பெரிய வளர்ச்சியை பார்த்திருக்கு அப்படிங்கறதான் புள்ளி விவரத்தோட சொல்ல போறேன். தயவு செய்து ஃபுல்லா பாருங்க. சவுத் இந்தியான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்கள்ல புள்ளி கூட்டணிகளின் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. தமிழகத்துல திமுக ஆட்சி நடக்குது, கேரளால கம்யூனிஸ்டுகள் ஆட்சி நடக்குது, கர்நாடகா மற்றும் தெலுங்கானா இங்க காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சவுத் இந்தியால ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய மாநிலங்கள் இந்த 4 மாநிலங்கள் தான். தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இந்த மாநிலங்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. நிதி மேலாண்மை, நிர்வாக மேலாண்மை, உள்கட்டமைப்பு, முதலீடுகளை ஈர்ப்பதுன்னு சொல்லிட்டு எல்லாத்திலயுமே லீஸ்டா தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க கொள்ளடிக்கணும், இவங்க சொத்து சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க மாநில மக்களை, சொந்த மாநில மக்களை நடுத்தெருவுல நிறுத்துற மாதிரியான விஷயங்கள் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி இவங்க போறதே கிடையாது. ஆனா டபுள் இன்ஜின் சர்க்கார்னு சொல்லப்படுற இந்த என்டிஏனுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களுடைய வளர்ச்சி அபரிவிதமா இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சியை பார்த்திருக்காங்க. சமீப கால உதாரணம்னா அது ஆந்திரா தான். ஆந்திரா மட்டும்தான். ஆந்திரால இருக்கக்கூடிய மக்களே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க நம்முடைய மாநிலம் இந்த அளவு வளரும், இவ்வளவு விஷயங்கள் நம்ம மாநிலத்துக்குள்ள நடக்கும்னு அந்த மக்களே யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. ஜூன் 2024 முதல் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய தொலைநோக்கு பார்வையால டபுள் இன்ஜின் சர்க்கார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுற இந்த என்டிஏ ஆட்சியின் கீழே ஆந்திரா மாநிலம் பயங்கரமான வளர்ச்சியை பார்த்திருக்கு.
டே ஒன்ல இருந்து முதலீட்டாளர்களுக்கு முன்னுரிமை அப்படின்ற ஒரு நிர்வாக மாதிரியை அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. குழப்பமே இல்லாத தெளிவான விஷயங்கள் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. முதலீட்டாளர்களை ஈர்ப்பதுல இப்ப சவுத் இந்தியால ஆந்திரா தான் நம்பர் 1 மாநிலமா இருக்கு. பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு பிரைட் ஃபியூச்சர் ஆந்திர பிரதேசத்துக்கு இருக்கு. சவுத் இந்தியாலே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேட்டாக ஆந்திரா இருக்கு. அதுக்கு காரணம் என்டிஏவின் ஆட்சி தான். ஆகஸ்ட் மாசம் 2025 இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆந்திர பிரதேசம் அவங்களுடைய எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சர் பாலிசியை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த பாலிசியால ஆந்திராவுடைய பொருளாதாரம் அப்படியே தலைகீழ மாறி போச்சு. ஆந்திரால இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல்ஸ், எம்எஸ்எம்இ, எலக்ட்ரானிக்ஸ், செமிகண்டக்டர், டேட்டா சென்டர்ஸ், ஜிசிசி, ஃபுட் ப்ராசஸிங், டெக்ஸ்டைல்ஸ்ன்னு எல்லா இடத்துலயுமே இவங்களுடைய பணிகளானது ரொம்ப ரொம்ப வேகமா நடந்துட்டு வருது. இது வெறும் பேப்பர்ல இருக்கக்கூடிய பாலிசி மட்டும் கிடையாது, அதை அவங்க நடைமுறைப்படுத்தி இருக்காங்க, பிராக்டிகலா நடத்தி காட்டி இருக்காங்க. ஜெனரலா முதலீட்டாளர்கள் ஒரு மாநிலத்துல இன்வெஸ்ட் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு இருக்கக்கூடிய பயமே இது ஒழுங்கா இருக்குமா, இந்த மாநிலத்துல எந்த விதமான பிரச்சனையும் வராதா, லா அண்ட் ஆர்டர் அது எல்லாமே சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் எப்பவுமே இருக்கும். அவங்களுடைய முதலீடுகள் அவங்களுக்கு ரிட்டர்ன் வருமா அப்படின்ற மாதிரியான பயங்கள் கண்டிப்பா இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள்ல தமிழகம், கேரளா, கர்நாடகா, தெலுங்கானா இது ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் மாநிலமாக இருந்திருக்கு. இப்ப ஆந்திரா இது மாதிரியான விஷயங்கள்ல நன்மதிப்பை பெற்று இருக்கு. பெரிய பெரிய முதலீடுகள் ஆந்திராவை நோக்கி வந்துட்டே இருக்கு. அதுக்காகவே அவங்க முதலீட்டாளர்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. ஸ்டாம்ப் டியூட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் தள்ளுபடி பண்ணிருக்காங்க. மின்சார கட்டணங்கள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க. எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்டேட் ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை சரியான முறையில மத்திய அரசுக்கு கொடுத்துட்டே இருக்காங்க. இது மாதிரி தொடர்ந்து ஆந்திர பிரதேசம் முதலீட்டாளர்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காங்க. டாக்குமெண்ட் வைஸா இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு பாதுகாப்பு வழங்குறதுல இருக்கட்டும் சரி, அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் செஞ்சு கொடுக்கறதாகட்டும் சரி, எல்லாத்துலயுமே அவங்க சிறப்பாக செயல்படுறதுனால அவங்களை நோக்கி தொடர்ந்து முதலீடுகள் வந்துட்டே இருக்கு. இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் மட்டும் கிடையாதுங்க, உலகளாவிய முதலீட்டாளர்கள் ஆந்திராவை நோக்கி தான் வராங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய பாலிசியை பயங்கரமா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதலீட்டாளர்களுக்கு சப்போர்ட்டாகவும் இருக்கு, அதே நேரத்துல மக்களுக்கு, அவங்க மாநில மக்களுக்கு சப்போர்ட் பண்றதாகவும் இருக்கு. கமிஷன் பேசிஸ்ல இவ்வளவு பர்சன்டேஜ் எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க எந்த விதமான ஊழல்களும் பண்ணவே இல்லை. 2024 முதல் 2025 வரை மட்டும் இவங்க 4.47 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. கிட்டத்தட்ட 4.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்த்திருக்காங்க. சமீபத்துல ஒரு செய்தியை பார்த்திருப்பீங்க, கூகுள் நிறுவனம் இருக்கு இல்லையா, அவங்க 15 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஏஐ டேட்டா ஹப்ப ஆந்திரால இறக்கிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அமௌண்ட் தெரியுமா? இது வரைக்கும் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை அமெரிக்காவை விட்டு வெளியே கூகுள் இன்வெஸ்ட் பண்ணதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதே மாதிரி டிஜிட்டல் கனெக்ஷன்ஸ் 11 பில்லியனுக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. 1 ஜிகாவாட் டேட்டா சென்டரை வைசாக்ல ஓபன் பண்ணிருக்காங்க. ரேடன் இன்ஃபோடெக்னு ஒரு நிறுவனம், அவங்க 87,520 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய ஏஐ டேட்டா சென்டரை ஆந்திரால கொண்டு வந்திருக்காங்க. எல்என்டி இருக்கு இல்லையா, அவங்களும் கிட்டத்தட்ட 2.5 பில்லியன் பிளான ஆந்திரால கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய டேட்டா சென்டர் விசாகப்பட்டினத்துக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதானி குரூப்ஸ் மற்றும் கூகுள் நிறுவனம் இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்து 1 ஜிகாவாட் டேட்டா சென்டர் ப்ராஜெக்டை இப்ப விசாகப்பட்டினத்துல ஆரம்பிக்க போறாங்க. இதை நாங்க ஆந்திரால தான் கொண்டு வர போறோம் அப்படின்றத முன்கூட்டியே அறிவிச்சிருந்தாங்க. நீங்களே பாருங்க, இப்ப நான் சொன்ன இந்த டேட்டா வரைக்கும் மட்டுமே கிட்டத்தட்ட 26 பில்லியன் முதலீடு வந்திருக்கு. அதே மாதிரி ஆரோபிந்தோ பார்மா அட்வான்ஸ்டு பார்மா யூனிட்ஸ் அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது பார்மா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய புரட்சினே சொல்றாங்க. இப்ப நீங்க அப்படியே கொஞ்சம் தமிழகம் பக்கம் வந்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தமிழகத்தை விட்டு ஓடி போறாங்க, தெரிச்சு ஓடி போயிட்டு இருக்காங்க. அது எவ்வளவு முக்கியமான விஷயம். அவங்க அது மாதிரி வெளியே போனாங்கன்னா இங்க வேலை வாய்ப்பு எவ்வளவு பாதிக்கப்படும். இதை பத்தி எல்லாம் பேசாம, இதுக்கு முன்னுரிமை கொடுக்காம தேவையில்லாத விஷயங்களுக்கு தான் இந்த திமுக அரசு முன்னுரிமை கொடுத்துட்டு வருது. எலக்ட்ரானிக்ஸ் செக்டார்ல திமுகவின் நிர்வாக லட்சணத்தை பார்த்து பெகட்ரான் அப்படின்ற ஒரு அமைப்பு அவங்களுடைய எக்ஸ்பென்ஷனை கம்மி பண்ணிருக்காங்க. பிஒய்டி நிறுவனம் கண்டிப்பா உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சைனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஈவி கார் நிறுவனம் அது. அவங்க தமிழகத்துல ஈவி ப்ராஜெக்ட் ஒண்ணு ஆரம்பிக்கிறதுக்காக வந்திருந்தாங்க. பட் இவங்க பண்ண விஷயங்களால அவங்க அந்த ஒரு ப்ராஜெக்டே டிராப் பண்ணிட்டாங்க. தமிழகத்துல அவங்க இன்வெஸ்ட் பண்ணவே இல்லை. பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள அந்த ப்ராஜெக்ட் ஆனது தமிழகத்துக்கு வரவே இல்லை. டேட்டா சென்டர் ப்ரொபோசல்ஸ் எல்லாம் தமிழகம் பக்கம் வரதே கிடையாது. ஒண்ணு அவங்க ஆந்திராக்கு போயிடுறாங்க, அப்படி இல்லைன்னா மகாராஷ்டிராக்கு போயிடுறாங்க. அதுக்கான காரணம் பாலிசி, தமிழகத்துல இருக்கக்கூடிய பாலிசி. இவங்க ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணி வச்சதுனால அவங்களாம் இந்த பக்கம் வரவே மாட்டேன்றாங்க.
டாக்குமெண்ட் விஷயத்துல பர்மிஷன் கொடுக்கறது இல்ல, நிலத்தை ஒதுக்கீடு செய்யறதுல சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இவங்க கோக்குமாக்கு வேலைகள் பண்ணியிருக்காங்க. அதனாலேயே அவங்க யாருமே இந்த பக்கம் வரதே கிடையாது. அந்த பக்கம் ஓடி போயிடுறாங்க. ஆந்திரா பக்கம் போயிடுறாங்க, மகாராஷ்டிரா பக்கம் போயிடுறாங்க, குஜராத் பக்கம் போயிடுறாங்க. தமிழகம் பக்கம் திரும்பி பார்க்கவே மாட்டேன்றாங்க. முதலீடுகள் வராம இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தா, இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் இங்கிருந்து ஓடி போயிடுறாங்க. புதுசா எந்த முதலீட்டாளர்கள் வரதே கிடையாது. அந்த லட்சணத்துலதான் இவங்களுடைய ஆட்சியே இருக்கு. ஓகே, இப்ப அப்படியே நாம கர்நாடகா பக்கம் போலாம். காங்கிரஸ் என்ன லட்சணத்துல ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து முதலீட்டாளர்கள் இருக்கிறதுல, தொழில்துறை வளர்ச்சியில பெருசா கவனம் செலுத்தவே இல்லை. அதுக்கான திட்டங்கள் எதுவும் அவங்க போடவே இல்லை. ஆனா அவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள ஏகப்பட்ட மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. முதல்வர், துணை முதல்வர்னு ரொம்ப வெளிப்படையா சண்டை வர போட்டுக்கிறாங்க. கடந்த 2.5 வருஷமா பெரிய முதலீடுகள் எதுவுமே கர்நாடகாவுக்கு வரவே இல்லை. இவங்களுடைய பாலிசி சரியா இல்ல, எங்களுக்கு ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லி நிறைய நிறுவனங்கள் உள்ள வரதே கிடையாது. இருக்கக்கூடிய நிறுவனங்கள் வெளியில தான் போக பாக்குறாங்க. கூகுள் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்த பக்கம் வரதே கிடையாதுங்க. ஆந்திராக்கு தான் போறாங்க. டைரக்டா அவங்க ஆந்திராலே இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. இன்வெஸ்ட் பண்றோம்னு சொல்லல, அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஜெக்டுகளை ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க முதலீடுகளை ஈர்க்கிறோம், அதை பண்றோம், இது பண்றோம், தொழில்துறையை நாங்க வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒழிய அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க பெருசா எடுக்கவே இல்லை. வெறும் 30% வளர்ச்சியை மட்டும்தான் கர்நாடகா பார்த்திருக்கு. பல தசாப்தங்களாக தென்னிந்தியால பொருளாதார இதயங்களா 2 தான் இருந்தது. கர்நாடகால தொழில்நுட்ப மையமா இருந்தது, அப்புறம் தமிழ்நாட்டுல உற்பத்தி மையமா இருந்தது. இந்தியாவுடைய டிஜிட்டல் ஹப்பா பெங்களூரு இருந்தது. அதே நேரத்துல நம்முடைய சென்னை அது தொழில்துறையின் முதுகெலும்பா இருந்தது. ஆனா இப்போ நிலைமைய மாறி போச்சு, எல்லாம் தலைகீழ மாறி போயிடுச்சு. இப்போ மிகப்பெரிய மாற்றங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. சிச்சுவேஷன் டோட்டலா மாறி இருக்கு, தலைகீழ மாறி இருக்கு. எல்லாருமே இங்கிருந்து வெளியே போறாங்க, உள்ள யாரும் வரதே கிடையாது. ஆல்ரெடி இருக்கிறவங்க இங்க விட்டு வெளியே தான் போயிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இப்போ மிகப்பெரிய நம்பிக்கை தரக்கூடிய மாநிலமாக ஆந்திரா தான் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அங்க நடக்கக்கூடிய வாரிசு அரசியலா? கிடையாது. வாரிசு அரசியல் கிடையாது. அவங்களுடைய அதிகார திமிரு எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்களுடைய பாலிசி அவங்க மத்திய அரசு கூட சகோதரத்துவமா போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையானதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? எல்லாத்துக்குமே சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் மொழி பிரச்சனை, மத பிரச்சனை, ஜாதி பிரச்சனைன்னு சொல்லி எல்லாத்துக்குமே மத்திய அரசையே பிடிச்சி நோண்டிட்டு இருக்காங்க. வளர்ச்சி பாதையை நோக்கி இவங்க போவாங்கன்னு பார்த்தா இப்பவும் அந்த காலத்துல சண்டை போட்ட மாதிரியே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. தமிழகம் மற்றும் கர்நாடகால உள்கட்டமைப்பு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த கட்டமைப்பே கொலாப்ஸ் ஆகி கிடக்குது. அதை சரி பண்றதுல அவங்க கவனம் செலுத்துறதே கிடையாது. முதலீட்டாளர்களை ஈர்க்கணும், நாம இங்க முதலீடுகளை கொண்டு வரணும், இந்த தொழில்துறையை நாம வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் எந்த வேலையும் இவங்க பாக்குறதே கிடையாது. பெங்களூர்ல பிளாக் பக் நிறுவனம் அவங்க பகிரங்கமா அனௌன்ஸ் பண்ணிட்டு போனாங்க, இவங்க சரியே கிடையாது, பாலிசி சுத்தமா சரியாவே இல்ல, நாங்க பெங்களூரை விட்டு வெளியே போறோம் அப்படின்ற மாதிரி வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க. அப்போ ஆந்திரா மாநிலம் என்ன பண்ணிடுச்சு? நீங்க இங்க வாங்க, உங்களுக்கு தேவையானதை நாங்க பண்ணி தரோம், உங்களுக்காக பாலிசிஸை நாங்க மாத்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த நிறுவனத்தை அப்படியே தூக்கி போய் ஆந்திரால வச்சுட்டாங்க. இழப்பு யாருக்கு? கர்நாடகா காங்கிரஸுக்கு, அங்களுடைய மக்களுக்கு. தமிழகம், கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா இவங்களுடைய இழப்புகள் எல்லாமே ஆந்திராவுக்கு ஆதாயமா மாறிட்டு வருது. ஒரு காலத்துல டெக்கின் தலைநகரமாக பெங்களூர் இருந்தது, பட் இப்போ அது அப்படியே மாறிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லாமே ஆந்திராவை நோக்கி போயிட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பிரச்சனை மானாவரியா கிடக்குது. இதனாலேயே வளர்ச்சியானது தடைப்பட்டிருக்கு. நம்முடைய முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏகப்பட்ட வெளிநாட்டு பயணங்களுக்கு போயிருக்காரு. 6 முறை வெளிநாட்டு பயணங்களுக்கு போயிருக்காரு. முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. அவரு சொன்ன விஷயங்கள் ஏதாச்சும் இங்க நடந்ததா? பயங்கரமா அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணாங்களே, அவங்க பண்ண அட்வர்டைஸ்மெண்ட்ல ஏதாச்சும் ஒன்னாச்சு, ஒரே ஒரு ப்ராஜெக்ட் ஆச்சு இங்க நடந்திருக்கா? விளம்பரம், வெறும் விளம்பரம், காசை செலவு பண்ணி விளம்பரம் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. நிர்வாக திறமை சுத்தமா இல்லாததுனால, ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதுனால இந்த பக்கம் யாரும் வரவே இல்லைங்க. காங்கிரசின் கேவலமான ஆட்சியால கர்நாடகாவின் உள்கட்டமைப்பானது சரிவை நோக்கி போயிட்டு இருக்கு. திமுகவின் ஆட்சியின் லட்சணம் எப்படி இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அதனாலேயே இங்க பெருசா எந்த ஒரு வளர்ச்சியும் இல்ல, பெருசா எந்த ஒரு முதலீடுகளும் இங்க வரவே இல்லை. அதெல்லாம் விட சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமா இருக்கிறதுனால வளர்ச்சியானது இங்க தடைப்பட்டிருக்கு. ஆனா ஆந்திராவை பாருங்க, அங்க என்டிஏ ஆட்சி நடக்குது, டபுள் இன்ஜின் சர்க்கார் ஆட்சி அங்க நடந்துட்டு இருக்கு. அதனால ஆந்திரா மாநிலமானது ரொம்ப வேகமா நிலையா வளர்ந்துகிட்டே போகுது. தேவையில்லாத பஞ்சாயத்துகள் எதுவுமே அவங்க பண்றதே கிடையாது. முதலீட்டாளர்களுக்கு தேவையான விஷயங்கள் பண்றாங்க, அதே மாதிரி மக்களுக்கு தேவையானதும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க? வெறும் சண்டை தான் போடுறாங்க, தேவையில்லாத சண்டைகள் தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க.
இவங்க இத மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்கன்னா, இப்படிப்பட்ட மோசமான ஆட்சி இவங்க கொடுத்தாங்கன்னா தமிழகம் எப்படிங்க வளரும்? ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, திமுக காரங்க என்ன சொல்றாங்க, 1 ட்ரில்லியன் எக்கனாமி 1 ட்ரில்லியன் எக்கனாமி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. 1 ட்ரில்லியன் எக்கனாமி உங்க ஆட்சியில எப்படிங்க 1 ட்ரில்லியன் எக்கனாமியை நீங்க தொடுவீங்க? அது இப்படி ஆட்சி செஞ்சா எப்படிங்க தொடுவீங்க? நம்பர் 1 கடனாளி மாநிலமாக தமிழகத்தை மாத்துனது போதாதா, இப்ப நீங்க இது வேற செய்யணுமா? தயவு செய்து பாலிசிஸ மாத்துங்க. தயவு செய்து மாத்துங்க. மாநிலத்தை வளர்ச்சி பாதையை நோக்கி கூட்டிட்டு போங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாத சண்டையை போட்டுட்டு இருக்கீங்க.